வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. கரண்ட்டா நிஃப்டி 50 ஒரு 180 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும், பேங்க் நிஃப்டி ஒரு 400 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு மோஸ்ட்டா வைடா எல்லா பக்கமும் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் ஓடிட்டு இருக்கு. நிஃப்டி 50ய பொறுத்தவரைக்கும் ஒரு 10, 10:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சாலிடேஷன் தான் ஏற்பட்டுட்டு இருந்தது. ஆனா, அதுக்கப்புறம் அருமையான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து நம்ம மார்க்கெட்ல ஏறிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, டவுன்ஃபால நோக்கி போயிட்டுருக்கு. நேத்து நல்லா அடி கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கம். இன்னைக்கு டேல கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த இப்ப வரைக்கும் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. 2டே நாள்ல நிஃப்டி 50யோட சோலிய வந்து முடிச்சுட்டாங்க. ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ வந்து தொட்டுது. அங்கருந்து சின்னதா ஒரு ஏற்றமும் கூட வந்தது. புது ஒரு உச்சத்த மார்க்கெட் ரெஜிஸ்டர் பண்ணுச்சு. பட் அது எதுவுமே வந்து நிலைக்கல. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அகைன் ஒரு இறக்கத்த நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அமெரிக்காக்காரன் போட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. 500% டாரிஃப்ங்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு அழுத்தத்த மார்க்கெட்ல ஏற்படுத்திட்டு இருக்கு. ஆனா, இதெல்லாம் ரொம்ப நாட்களுக்கு இருக்காது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். ஆனா, இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இறக்கத்துல பல இண்டிவிஜுவல் பங்குகள் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுக்குது. தொடர்ந்து இத பத்தி நம்ம பேசிட்டே தான் இருக்கோம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய எப்படி வந்து நம்ம பிடிக்க போறோம் அப்படிங்கிறதுல தான் ஃபியூச்சர்ல நம்மளோட வெற்றியே வந்து இருக்கு. ஸோ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி பொறுமையா பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி யுட்டிலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, திரும்ப நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ ஒரு ஸ்டாக் வந்து கீழ இருக்கும்போது வாங்குவது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் தான். பல எதிர்கருத்துக்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம ஒரு இடத்துல போய் ஒரு முடிவு எடுக்கும்போது ஒரு பெரிய வெற்றிய வந்து நம்மளால டேஸ்ட் பண்ண முடியும். அதனால சரியா இருங்க. டாப்ல எந்த பங்கையும் வாங்கிறாதீங்கங்கிறத அகைன் அழுத்தம் திருத்தமா இன்னொரு டைம் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வங்கி பங்குகள். ஸோ லார்ஜ் கேப் வங்கி பங்குகள் குறிப்பா பிரைவேட் பேங்க் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல ரொம்பவே சுமாரான பெர்ஃபார்மன்ஸ தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1% வரைக்கான இறக்கத்த குடுத்துட்டு இருக்கு. இதுல பெரிய ஒரு அடி எங்க நடந்திருக்குன்னா, HDFC பேங்க்ல நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.25% வரைக்கான இறக்கம். ஆக்சிஸ் பேங்க் ஒரு 1% வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் அதிகப்படியா கிட்டத்தட்ட 2.25% வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. கோடாக் பார்க்கும்போது 0.6% வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. இண்டஸ்இண்ட் வந்து ஃப்ளாட்டா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுல இப்ப பார்த்தீங்கன்னா, திடீர்னுட்டு பல இன்வெஸ்டரும் பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க்க நோக்கி படையெடுத்து போறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா, இப்போ வேல்யூ இன்வெஸ்டிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள வந்துருச்சு போல. பலரும் பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க்க தான் தொடர்ந்து வந்து இப்போ ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து அண்ட் முந்தா நேத்து கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கும்போது HDFC பேங்க்க பத்தி வந்து பலரும் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன ரீசன் அப்படிங்கிறது எனக்கும் வந்து தெரியும். ஸோ பேசுறவங்க பேசுனா ஆட்டோமேட்டிக்கா இன்ட்ரெஸ்ட் ஒரு பங்குல எப்படி வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆதாரம் தான் இந்த HDFC பேங்கா இருக்கு. அதுவும் பீக்ல இருந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு ரூ. 80 ஒரு ரூ. 50 தான் வந்து கரெக்ட் ஆயிருக்கே தவிர, பெரிய ஒரு கரெக்ஷன் எல்லாம் இந்த HDFC பேங்க்ல நடக்கல. ஸோ பீக்ல இருந்து ரூ. 1020 கிட்ட இருந்தது. இப்போ அதாவது 2 நாட்களுக்கு முன்னாடி ரூ. 950 ரூ. 920 கிட்ட வந்து ரூ. 950 கிட்ட வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. வெறும் ரூ. 70 கம்மியாயிருக்கு. ஸோ இதுக்கே பார்த்தீங்கன்னா, வேல்யூ பையிங் அப்படின்ட்டு இப்போ HDFC பேங்க் நோக்கி போக ஆரம்பிச்சுட்டாங்க. சில பேர் வந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ HDFC பேங்க் இப்போ ஒர்த்தா கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ட்டு. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, அதுக்கு நியாயமும் தெரியப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த பேங்க்கெல்லாம் அப்படி, இந்த பேங்க் இப்படி, ஸோ நல்ல ஒரு புக் வேல்யூல இருக்கு. என்னென்னமோ பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி யாருக்கும் தெரியலையா அப்படின்ட்டு தெரியல. ஸோ பேசுறவங்க பேசுனா எந்த வேல்யூனாலும் குடுத்து வாங்குறதுக்கு இன்வெஸ்டர் நம்ம ஊர்ல தயாரா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணமா இந்த HDFC பேங்க் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து நம்ம நண்பர்கள் தெரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எத்தனை பேத்துக்கு ஞாபகம் இருக்கு? நான் டெலகிராம்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஒரு வீடியோ. ஸோ அத எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா 2 வருஷம். இன்னும் வந்து சில நாட்கள் இருக்கு. சரியா 2 வருடம். இதுக்கு முன்னாடி நம்ம HDFC பேங்க்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, பல எதிர்ப்புகள் வந்தது. அந்த டைம்ல தனியா இதுக்குன்னே ஒரு வீடியோ போடணுங்கிறதுக்காக 2024 ஜனவரியில பார்த்தீங்கன்னா, இந்த HDFC பேங்க்க பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்ப கசகசன்னு எதிர்ப்பு. அந்த டைம்ல எந்த பேங்க் தெரியுமா பெருசா எல்லாரும் தொரத்தி தொரத்தி வாங்குனாங்க? IDFC ஃபர்ஸ்ட் பேங்க தொரத்தி தொரத்தி வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா, நமக்கு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து குடுத்தது. 1500க்கு கீழ பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாட்கள் நின்னு ட்ரேட் ஆச்சு. தொடர்ந்து இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட 100 வீடியோ பக்கம் போட்டிருப்போம்னு நான் நினைக்கிறேன். HDFC பேங்கோட அந்த லோகோ வந்து நம்ம தம்ப்நெயில்ல இருந்துகிட்டே தான் வந்து இருக்கும். பலரும் என்னங்க எப்ப பார்த்தாலும் இதையவே வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கூட கேள்விகள்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா, அந்த டைம்ல HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கன்சாலிடேஷன்ல இருந்தது. இத பத்தியெல்லாம் நம்ம பலமுறை ரொம்ப வந்து டீப்பா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனா, அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த HDFC பேங்க் வயிற ஊசியா இருந்தது. எப்போ? ரூ. 1450 ரூ. 1500 பிஃபோர் ஸ்ப்ளிட்டுக்கு முன்னாடி. அதாவது இப்ப பார்க்கும்போது அரவுண்ட் ஒரு
ரூ. 700 ஒரு ரூ. 750ங்கிற ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பங்கு இப்போ சீப் ஆயிருச்சு போல. ஸோ HDFC பேங்க் வந்து ஒர்த் அப்படிங்கிற மாரி தான் நான் வந்து கமெண்ட்ஸ்லலாம் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ வாங்குறதும், வாங்காததும் உங்களுடைய விருப்பம். ஸோ இன்னும் திருத்தணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் எனக்கு இல்ல. ஸோ எனக்கு என்ன தோணுதோ அது இந்த இடத்துல வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு போறேன். ஸோ உங்களுடைய சேஃப்டிய நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். சேம் டைம் இப்ப HDFC பேங்க் ஒரு மிகப்பெரிய கன்சாலிடேஷன்ல இருந்தது. இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு இறக்கம் அப்படின்ட்டுலாம் அந்த டைம்ல ஏற்படல. ஸ்டாக்லாம் பெரிய அளவுக்கு ஒரு வீழ்ச்சிய குடுக்கல. அக்யூமுலேட் பண்றதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்ப குடுத்தது. அங்கிருந்து இப்பவும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்சன்ட்ல தான் HDFC பேங்க் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா, அதே சமயத்துல ஆர்பிட்ராஜ் ஆர்பிட்ராஜ் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கப்புறமும் சரி ஓடுன பேங்க் தான் இந்த IDFC ஃபர்ஸ்ட் பேங்கா வந்து இருக்கு. அரவுண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஜனவரி 24ல டிஸ்கஸ் பண்ண அந்த டைம்ல நம்ம எந்த லெவல்ல டிஸ்கஸ் பண்ணமோ, அதே லெவல் கிட்ட இப்போ IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா நின்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இடையில ஒரு பெரிய வீழ்ச்சி. ஸோ பலரும் இத நல்ல பீக்ல இருந்து ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் கிடைக்கும்ட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வாங்கி, ஸோ அதுக்கப்புறம் அது ரொம்ப தூரத்துக்கான ஒரு இறக்கத்த குடுத்து ஒரு ஏற்றத்த வந்து குடுத்திருக்கு. ஆல்மோஸ்ட் இப்ப பலருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல இருந்து வாங்குனவங்களுக்கு ஸோ ஒரு ஆவரேஜா பாசிட்டிவ்ல இருக்கலாம். ஒரு 10, 15% ப்ராஃபிட்ல இருக்கலாம்னு நான் நெனைக்கிறேன். ஆனா இந்த டாப்ல அதாவது இந்த பாட்டம்ல மேபி யாராச்சும் வாங்கியிருந்தா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். அதுக்காக இந்த பாட்டம்ல நமக்கு இன்னும் பெஸ்ட்டான பங்குகள் எல்லாம் அதுவும் குறிப்பா PSU செக்டார் பங்குகள்ல எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டது. ஸோ இந்த மாரி டவுன்வர்ட் ஆவரேஜ் உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறது தான் பலருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப புடிச்சிருக்கு. எல்லா தப்பும் பாருங்க, இந்த IDFCயும் டாப்ல பார்த்தீங்கன்னா சீப் அப்படின்ட்டு வாங்குனாங்க. இப்போ HDFC டாப்ல இருந்து ஒரு ரூ. 80 ரூ. 90 கிட்ட வந்து குறைஞ்சிருக்கு. ரூ. 100 கூட வந்து குறையல. இப்ப பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா, சீப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ டாப்ல வாங்குறத என்னைக்குமே பார்த்தீங்கன்னா, நான் ஏத்துக்கவே மாட்டேன். அது எவ்வளோ குவாலிட்டியான பங்கா இருந்தாலும் சரி, குவாலிட்டியான ஒரு பங்கா இருந்தாலும், தரமான ஒரு இடத்துல வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரியாரிட்டியா வந்து இருக்கு. ஸோ அதத்தான் நம்ம நண்பர்களும் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாரி திரும்ப திரும்ப போய் டாப்ல பங்குகள வாங்கி, அது அங்கிருந்து ஒரு கரெக்ஷன குடுத்து, அதனால வேதனை அடைஞ்சு எத்தனை பேர் நடுவுல வித்துட்டு போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. என்ன ஏது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நான் எந்த ஒரு அப்டேட்டும் உங்களுக்கு சொல்லல. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் டிஸ்கஸ் பண்றேன். மேபி டைம் இருந்ததுன்னா Telegramல வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த டைம்ல என்ன மாரியான ஒரு மைண்ட் செட் மக்களுக்கு இடையில இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க டெஃபினட்டா வந்து தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த டைம்ல இந்த வித ஒரு கம்பேரிசன நான் போட்டதுக்கு பல பேரும் பார்த்தீங்கன்னா, என்ன கமெண்ட் செக்ஷன்ல கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. இப்பல்லாம் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டு இந்த HDFC பேங்க் பின்னாடி ஓடுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா வந்திருக்கு. ஸோ நம்ம இன்வெஸ்டர்ஸ சொல்லி ஒரு பிரயோஜனமும் வந்து இல்ல. ஸோ அவங்க என்ன ஒரு சரின்னு படுதோ அத பண்ணிட்டு போட்டும். நம்ம நண்பர்கள் எப்பவுமே கொஞ்சம் உஷாரா இருக்கணும். கொஞ்சம் வந்து விழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் குறிப்பா இது நம்ம நண்பர்களுக்காக தான் வந்து நான் போஸ்ட் பண்றேன். ஸோ ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கலாம், ஏத்துக்காதவங்க ஏத்துக்காம போலாம். அத பத்தி எனக்கு எந்த விதமான வரியும் இல்ல. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இதன் மூலியமா கிளீனா வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ உங்கள வந்து எதையோ வாங்க வைக்கணும், விக்க வைக்கணுங்கிறது என்னுடைய ஒரு நோக்கம் கிடையாது. அதே மாரி உங்கள வாங்க விடாம தடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நோக்கம் கிடையாது. உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஒரு பிரியம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்ப இந்த சைனா என்டிட்டீஸ் வந்து கவர்ன்மெண்ட் டெண்டர்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. அதனால இந்த L&T, சிமெண்ட்ஸ், பெல்லு அப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர், ரெக்டிஃபயர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான ஒரு வீழ்ச்சிய வந்து சந்திச்சிருந்தது. பட் L&T எல்லாம் பெருசா விலகல. மேபி இந்த மாரி ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து நடந்ததுன்னா, இப்போ கவர்ன்மெண்ட் சொல்லல. இது வந்து ஒரு ஆர்டிக்கல்ல சொல்லப்பட்ட விஷயம். நமக்கும் சைனாக்கும் இருக்கக்கூடிய இந்த பார்டர் டென்ஷன் எல்லாம் இப்போ பெரிய அளவுக்கு இல்ல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போயிருச்சு. அதனால ஸோ திரும்ப சைனா கம்பெனிஸ் வந்து நம்ம நாட்டுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. மேபி அது நடந்ததுன்னா, ஸோ L&T எல்லாம் நமக்கு வாய்ப்பே குடுக்காதா அப்படின்ட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். நான் ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களுக்கு. ஸோ அந்த மாரியான பங்குகள்ல நமக்கு மேபி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட். நம்ம எதிர்பாராததெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல நடக்கும். ஆனா இந்த மாரி நடக்கவே நடக்காது அப்படிங்கிறத நம்ம மார்க்கெட்ல எதிர்பார்க்கணும். அப்படி நம்ம பார்த்தா மட்டும் தான் பெரிய அளவுக்கான ஒரு வெற்றிய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அத தாண்டி பெரிய ஒரு ரிஸ்க்ல மாட்டாம இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. ஸோ மேபி அந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு நடந்து L&Tய போட்டு ஒரு பொளந்தாங்கன்னா, அப்ப நம்ம இத பத்தி வந்து திங்க் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு சான்ஸ் இருக்கான்ட்டு. அடுத்தது பெல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. நேத்து ஒரு இறக்கத்த குடுத்திருந்தது. இன்னைக்கு ஒரு 2% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. என்ன ரீசன்னா, ஸோ கோல் இந்தியாவோட சப்சிடரி கிட்ட இருந்து ஒரு 5,400 கோடி மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்ட்ட பார்த்தீங்கன்னா, பெல்
வின் பண்ணியிருக்காங்க. இது இந்த பெல்ல பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸா இருக்கு. ஸோ இப்ப இந்த செப்டம்பர் குவார்ட்டர் வரைக்கும் இவங்களுடைய ஆர்டர் புக் பார்த்தா கிட்டத்தட்ட 2,19,000 கோடி வரைக்கும் ஆர்டர் புக் கையில இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இந்த ஆர்டர் புக் பார்த்தெல்லாம் முதலீடு பண்றதே நம்ம பழக்கமே கிடையாது. இன்னைக்கு இப்படி சொல்லுவான். அதுவும் குறிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள் பப்ளிக் செக்டார் ரிலேட்டடான விஷயங்கள் நாளைக்கு இல்லைன்னு சொல்லலாம். என்ன வேணா வந்து நடக்கலாம். ஸோ அதனால இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இப்போ வரைக்கும் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ல பார்க்கும்போது பெரிய அளவுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்காது. இத்தனை ஆர்டர் புக் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ஈஸியா வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப வந்து ரிஸ்கான ஒரு விஷயம். கசகசன்னு ஏத்தியிருக்காங்க. பின்னாடி போகாம இருப்பது ரொம்ப நல்லது. அடுத்தது ரிலையன்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா வெனிசுலா ஆயிலை வந்து பை பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு. ஸோ இதனால இவங்களுடைய ரிஃபைனிங் மார்ஜின் இன்னும் வந்து பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்கு. ஆனால் ரிலையன்ஸ் இன்னைக்கு டேல இப்போ வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. வெனிசுலன் ஆயில பை பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கும் வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா முக்கியமான ஒரு ரிஃபைனரியா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிஃபைனரி வந்து இருக்கு. ஏன்னா பெரிய அளவுக்கு இப்போ நம்ம ஊர்லேயே பல ரிஃபைனரிஸ் வந்து இருக்கு. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி எந்த பிஎஸ்யூ பங்குகள் பிஎஸ்யூ நிறுவனங்கள் ஐஓசிஎல் எம்ஆர்பிஎல் போன்ற எந்த நிறுவனங்கள் கிட்டேயும் பெரிய ஒரு கெப்பாசிட்டி இல்லை வெனிசுலானோட க்ரூடை வந்து சுத்திகரிக்கிறதுக்கு. அதனால ரிலையன்ஸ் ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் அடையும் இந்த விஷயத்துல அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் நமக்கு பெரிய அளவுக்கு இருக்கு. நல்ல செய்தியும் கூட ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பெட்ரோநெட் பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப வந்து ஒரு டார்கெட்டை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 40% நான் நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா பலருக்கும் அப்படிங்கிறது தெரில. ஸோ 40% கிட்ட ஏறும் அப்படின்ட்டு ஜேபி மார்கனா ஜெஃப்ரியா யார் சொன்னாங்கன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஜேபி மார்கன் வந்து 18% திரும்ப வந்து ஏறும் அப்படின்ட்டு ஒரு டார்கெட்டை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன சொல்றதுன்னு ஒன்றும் தெரியல. ஸோ இந்த மாதிரி போக போக ஏற ஏற பார்த்தீங்கன்னா நம்ம தலையில கட்டுறதே உங்களுடைய வேலையா வந்து இருக்கு. ஸோ அதுலலாம் நம்ம மாட்டிக்க கூடாது. இதெல்லாம் வந்து கண்டுக்க ஆள் இல்லாம பயந்து நடுங்கினப்ப நம்ம இந்த இடத்துல வந்து துணிஞ்ச ஒரு முடிவு எடுத்தோம். எத்தனை பேத்துக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. பட் பல நண்பர்கள் அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி துணிஞ்சு நம்ம முடிவெடுக்கணும். துணிஞ்சு முடிவெடுக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா இந்த நிறுவனத்தை பற்றியான விவரங்கள் நமக்கு தேவைப்படும். ஸோ தொடர்ந்து இந்த நிறுவனங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அதெல்லாம் பண்ணா மட்டும்தான் நம்மளால சரியான நேரத்துல சரியான ஒரு முடிவை எடுக்க முடியுங்கிறது என்னோட கருத்து. அடுத்தது சிப்லா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. சிப்லா பார்த்தீங்கன்னா யூர்பீக் இந்த வெயிட் லாஸ் ட்ரக்கு ஜெப்பவுண்டோட ஒரு பிராண்ட் தான் சிப்லாவோட பிராண்டா வந்திருக்கு. ஸோ எல்லிலிலியோட பிராண்டுன்னு சொல்லிக்கலாம். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் அதுவும் மாதத்திலேயே 14 கோடி மதிப்பிலான இந்த ட்ரக்கை வந்து வித்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 12,000 அந்த ஊசி கிட்ட வந்து வித்திருக்கிறதாவும் டேட்டா வந்திருக்கு. அது மட்டும் இல்லை நோவோ நார்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா பீட் பண்ணி சிப்லா இப்போ 2வது இடத்துக்கு வந்துட்டாங்க. இது இப்போ எல்லிலில்லி கிட்டத்தட்ட 100 கோடிக்கு வித்திருக்காங்க. இதே சிப்லா பார்க்கும்போது லான்ச் ஆன உடனே 14 கோடிக்கு வித்திருக்காங்க. பட் நோவா பார்க்கும்போது வெறும் 11 கோடிக்கு தான் வந்து வித்திருக்காங்க. ஸோ ரொம்பவே புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நோவோ நார்டிஸ்க் கொடுத்துட்டு இருக்காங்க. காரணம் ப்ரைஸ் வரும்போதே பார்த்தீங்கன்னா விலைய நல்லா ஏற்றி வச்சு விற்றாங்க. அது மிகப்பெரிய ஒரு ட்ராபேக். அது போக எல்இலிக்கு பிறகு தான் நோவோ நார்டிஸ்க் வந்திருக்காங்க. நம்ம ஊரில் அவங்களுடைய இந்த மார்க்கெட்டிங் ப்ரெசன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு தெரியல. ஸோ அதுக்கு தான் இப்போ எம்க்யூர் வந்து கையில் எடுத்திருக்காங்க. மேபி எம்க்யூரோட ஒரு இந்த மார்க்கெட்டிங் ப்ரெசன்ஸ் வேறு லெவலில் இருந்ததுன்னா ஸோ சேல்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப இருக்குது. வந்தது லேட்டு. 2வது ப்ரைஸை ரொம்ப அதிகமாக வந்து வச்சாங்க. ஸோ இதெல்லாம் தான் பெரிய ஒரு தலைவலியாக நோவோ நார்டிஸ்க்கு வந்து மாறி இருக்கு. பட் நம்ம மார்க்கெட்டில் இன்னும் பெரிய காம்படிஷன் தான். இந்த இடத்துல அவங்களாலலாம் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது நமக்கு க்ளீனாக தெரிஞ்சு போச்சு. பட் குளோபல் மார்க்கெட்டில் நோவோ நார்டிஸ்க் ஸ்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. பங்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விரைவில் அது எனக்கு ப்ராஃபிட்டபிளாகவும் மாறிடும் நான் நினைக்கிறேன். ஸோ பல பங்குகள் ஆட்டோ செக்டார் பங்குகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. லெகசி ஆட்டோமொபைலை வாங்கவே கூடாது அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு பலரும் பார்த்தீங்கன்னா கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. கருத்துனா ஒரு நார்மல் கருத்துனா பிரச்சனை இல்லை. பட் ஓவராக பெரிய அளவுக்கு ஒரு ஹார்ஷான ஒரு கருத்துக்களெல்லாம் வந்து தெரியப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் ஸோ இந்த லெகசி ஆட்டோமொபைல் பங்குகள் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. அதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஞ்சம் முடியல எனக்கு. அதனால வந்து என்னால் பண்ண முடியல. ஸோ விரைவில் வந்து நம்ம பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த புதுசா இந்த பவர் செக்டார்ல இந்த பிரகதி திட்டம் ஏதோ ஒண்ணு போட்டிருக்காங்க போல. ஸோ இதுல பெரிய அளவுக்கு கிட்டத்தட்ட 3,00,000 கோடி மதிப்பிலான ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் வரைக்கும் கமிஷன் ஆகியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. இதுல அதிகப்படியா கமிஷன் ஆன ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, எந்த நிறுவனம் பண்ணியிருக்காங்கன்னா, இடத்துல பவர் கிரிட் இருக்காங்க. 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா, என்டிபிசி நிறுவனம் இருக்காங்க. இதைத் தொடர்ந்து தான் மற்ற நிறுவனங்கள் இருக்கு. பெரும் பங்கு பார்த்தீங்கன்னா, புது ப்ராஜெக்ட்டை இனிஷியேட் பண்ணதுல பெரும் பங்கு
பவர் கிரிட் அண்ட் இந்த என்டிபிசிக்கு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லுது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண பங்கு. பவர் கிரிட் எல்லாம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், பட் ரொம்ப ஒரு ஏற்றத்தை கொடுக்கலனாலும் இப்போ வரைக்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குது. டீசெண்டான டிவிடெண்ட் ரிட்டர்னை நமக்கு டெலிவர் பண்ணுது. ஸோ இதுக்கு மேலே ஒன்றும் நமக்கு வேண்டாம். மேபி திரும்ப ஃபியூச்சரில் வாய்ப்பு வந்ததுன்னா அப்போ நம்ம பிடிக்கிறத பற்றி திங்க் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைவே இன்ஃப்ராக்கு ஒரு 328 கோடி மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்ட் இந்த NHAI கிட்டேருந்து கிடச்சிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹைவே இன்ஃப்ராவை பலரும் பார்த்தீங்கன்னா ஐபிஓலேருந்து இன்னும் வரைக்கும் ஹோல்டு பண்ணிட்டு ரொம்ப ஒரு நஷ்டத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லணும் இந்த செய்தி மேபி பயனுள்ளதாக இருக்குங்கிறதுக்காக இந்த செய்தியை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்னும் சில பங்குகள்லாம் இருக்குது, பட் ரொம்ப பேசுனதுனால நம்ம இந்த சில பங்குகள் நண்பர்கள் கேட்ட பங்குகள் எல்லாம் நம்ம சாயந்தரம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.